எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா எஸ்ஜே ஆர்கானிக்ஸ் சார்பில் நம்ம அப்பப்போ ஆஃபர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்க. அந்த ஆஃபர் நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மக்கிட்ட 100க்கும் மேற்பட்ட நாட்டு ரக காய்கறி விதைகள், க்ரோபேக்ஸ், ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், ட்ரைன்சல் மேட், கொக்கோபிட், லோட்டஸ் டியூபர்ஸ், 100 கலர்ஸ்க்கு மேலே டேபிள் ரோசஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், ஹர்ப் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். கொரியர் சர்வீஸ் அண்ட் பார்சல் சர்வீஸ் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த சர்வீஸ் கம்ஃபர்ட்னு சொல்கிறீங்களோ அதில் நாங்கள் டிஸ்பேச் பண்ணி கொடுத்துடுவோம். நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது மினி மார்னிங் க்ளோரி ரெட்டுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நம்ம இது வந்து தோட்டத்தில் போட்டிருக்கிறோம். எங்கே பார்த்தாலுமே வந்து சீரியல் பல்ப் போட்ட மாதிரி ரெட் கலர் ஃப்ளாராக இருக்குங்க. பூக்கள் நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டோட என்ட்ரன்ஸ் அல்லது மாடி தோட்டத்திலேயே கூட நீங்கள் இந்த மாதிரி கொடியாக ஏற்றி விடலாம். அல்லது ஒரு மாதிரி பால்கனி கார்டனில் உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீப்பர் மாதிரி போகும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மார்னிங் க்ளோரி பூக்கள் ஈவினிங் வரைக்குமே உங்களுக்கு வாடாது. பூக்கள் எங்கே பார்த்தாலும் நிறைஞ்சு இருக்கும். இப்போ ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற மாதிரி அவ்வளவு பூக்கள் ஒரே இடத்துல இருக்கும். இதோட சீட்ஸ் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குதுங்க. உங்களுக்கு வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வயலட் கலர் ஹைபிஸ்கஸ்ங்க. ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செம்பருத்தியை ட்ரை பண்ணலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இது அழகாக நிறைய பூக்கள் பூக்குங்க. அதாவது நம்ம ஹைப்ரிட் செம்பருத்தி அப்படின்னாவே கொஞ்சம் பூக்கள் பூக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும். அந்த டாப்பில் இருக்கிற பட்ஸ் எல்லாமே ஒரு இலைக்கும் ஒரு பூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு மொட்டுக்கள் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாதாரணமாக ஒரு 8 இன்ச் பாட்டில் தான் வச்சுருக்குது. இதுவே வந்து ஒரே செடியில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 பூக்கள் போல் பூத்து இருக்குது. இன்னைய காம்போவில் நம்ம வச்சுருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் மல்லி. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த அந்த வயலட் கலர் செம்பருத்தி, ரெட் ஹென்னா ஃப்ளவர் பூக்கக்கூடிய மருதாணி செடி. மைசூர் மல்லி செடியெல்லாம் உங்களுக்கு 2 அடிக்கு மேலே இருக்குதுங்க. நல்ல மெச்சூர்டான செடி தான். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும், பட்ஸே வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. 5 இன்ச் பாட், 6 இன்ச் பாட் இந்த மாதிரி நம்ம வந்து சாயிலில் வச்சு அதுக்கு மேலே கொக்கோபிட் வச்சு ரொம்பவே சூப்பரான பேக்கிங்கில் தாங்க நம்ம அனுப்புகிறோம். சிகப்பு கலரில் மருதாணி பூக்கள் பூக்கக்கூடிய செடியும் இந்த காம்போவில் இருக்குதுங்க. உங்களுக்கு காம்போ வேணாம், எனக்கு சிங்கிள் பிளான்ட் போதும் அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த பிளான்ட் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்டாஃப் டீட்டெயில் சொல்லிவிடுவாங்க. செகண்ட் காம்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கனகாமரங்க. இந்த எல்லோ கனகாமரம் பார்த்தீங்க அப்படின்னா மேங்கோ எல்லோன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். இது ஹைப்ரிட் செடிங்க. நிறைய பூக்கள் பூக்கும். இந்த பூக்களோட சைஸுமே ரெகுலர் கனகாமரத்தை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர் பக்கம் இந்த பூக்களை வந்து டெல்லி கனகாமரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப ரெட்டாக இருக்காது, ஓரளவு ரெட்டாக இருக்கும்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஃப்ளவர் பிக்சரும் நாங்கள் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீடிங் ஹார்ட். இது ஒரு கொடி வகைங்க. நம்ம வேணும் அப்படின்னா ப்ரூனிங் பண்ணி நம்ம செடியாகவும் வளர்க்கலாம். மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, தரை தோட்டமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 1 வாரம் வரைக்கும் இதோட பூக்கள் வந்து உதிர்ந்து போகாது, வாடியும் போகாது. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஜாஸ்மின்னு சொல்லக்கூடிய கலர் காக்கட்டான் செடி இந்த காம்போவில் இருக்குது. இந்த 4 பிளான்ட்டும் சேர்ந்த காம்போவும் உங்களுக்கு நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம். காம்போ நம்பர் 2. இது வந்து 4 இன்ச் பாட்டில் வந்து நம்ம பிளான்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணி கொடுப்போம். இன்னைய காம்போஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாங்க. காம்போ நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா மைசூர் மல்லி, வயலட் கலர் செம்பருத்தி, சிகப்பு பூக்கள் பூக்கக்கூடிய மருதாணி செடி. இதோட ஃப்ளவர் பிக்சர் அண்ட் பிளான்ட் பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கிறோங்க. செகண்ட் காம்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீடிங் ஹார்ட், ஸ்டார் ஜாஸ்மின், அதாவது கலர் காக்கட்டான், டெல்லி கனகாமரம், எல்லோ கனகாமரம், ஃப்ளவர் பிக்சர் அண்ட் பிளான்ட் பிக்சர் அட்டாச் பண்ணியிருக்கிறோங்க. தேர்ட் காம்போ பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் இலை, மருவு, மரிக்கொழுந்து, ரோஸ்மேரி. இந்த 4 பிளான்ட்டும் சேர்ந்தது காம்போ நம்பர் 3ங்க. உங்களுக்கு பிளான்ட்டோட சைஸ் நாங்கள் வந்து வீடியோலேயே காட்டியிருக்கிறோம். எந்த மாதிரி டிஸ்பேச் பண்ணுவோம் அப்படின்றதையும் காட்டுறோம். ஏன்னா எங்களுக்கு சாயில் எந்த மாதிரி வச்சு கொடுப்பீங்க, எந்த மாதிரி பாட் சைஸ் கொடுப்பீங்க அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வந்து வீடியோவே போடுறோம். நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாகவே செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா பிளான்ட்டோட சைஸ் என்ன, ஃப்ளவரோட கலர் என்ன அப்படின்றதெல்லாம் ரொம்பவே கிளியராக காட்டுறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பன்னீர் இலைங்க. துளசியெல்லாம் எப்படி நம்ம சாமிக்கு வச்சு படைப்போமோ அதே மாதிரி இந்த பன்னீர் இலைகளையும் பூஜைக்கு வந்து வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பல் பிரச்சனை வந்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த பன்னீர் இலையை வச்சு சுடுதண்ணி காய்ச்சி அதில் வந்து மவுத் வாஷ் பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஈறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மருகுங்க. மருகு, மரிக்கொழுந்து ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு தூக்கம் வரதுக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் பூ கட்டும் போது நம்ம வந்து வச்சு கட்டி நம்ம தலையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரோஸ்மேரிங்க. ரோஸ்மேரி பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங்க்குமே யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஆயில் காய்ச்சறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இல்லை சாதாரணமாக சின்ன தலைவலி அப்படின்னா கூட சிலர் இந்த ரோஸ்மேரி
பன்னீர் இலைகளை வந்து கிள்ளி அந்த நெத்தியில் வந்து பூசிக்கும் போது அந்த தலைவலி பிரச்சனையெல்லாம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ராக்ரன்ஸ் காம்போ நீங்கள் ஷெமி ஷேடில் வளர்த்தலாங்க. ரொம்பவே சூப்பராக சேலம் கிளைமேட்டில் ரொம்ப அழகாகவே வளர்ந்துருக்குது. இதுக்கு முன்னாடி நான் மறிக்கொழுந்து இந்த பன்னீர் இலை வீடியோலாம் போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் எங்கள் வீட்டில் வளர்ந்த செடியவே வந்து நாங்கள் காட்டியிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மறிக்கொழுந்துங்க. இந்த நுனியில் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். அது கட் பண்ணதுனால தான் அந்த சைடில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் கட் பண்ணும்போதும் செடி நல்லா புஷ்ஷியாக இருக்கும். இதுவுமே வாசனை செடி தாங்க. இதுவுமே நம்ம வந்து சாமிக்கும் படைக்கலாம். நம்ம வீட்லேயே சும்மா ஒரு வாசனைக்காகவே கட் பண்ணி வச்சுருப்போம்னு சொல்லுவேன்ல, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசம்பர் 31, 2024 அன்னைக்கு காம்போவாக புக்கிங் போடுறவங்களுக்கு நியூ இயர் ஸ்பெஷல் கிஃப்ட் அவைலபிளாக இருக்குதுங்க. அது என்ன காம்போ நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து ஸ்டாஃப் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க. தமிழ்நாடு ஷிப்பிங் அட்ரஸ் ஃப்ரீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைய காம்போ ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.